மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எனக்கு உங்க 2 பேருக்கு டிஸ்கஷன் எப்படி இருக்குன்றதை எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார். அவர் ஸ்கிரிப்ட் படிக்கிறேன்னு சொல்லுவாரு, சம்டைம்ஸ் படிப்பாரு, சம்டைம்ஸ் வந்து படிச்ச மாதிரி என்கிட்ட சொல்லுவாரு. ஷூட் பண்ணப்போ இருந்த வெர்ஷனுக்கும் இப்போ நம்ம ஃபைனல் பண்ண வெர்ஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு சீரியஸான பர்சன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ரைட்டாவே ஒர்க் அப்படி இருப்பாரு, அப்புறமேட்டு வந்து ரொம்ப நான் இருப்பாரு அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து அவர் பயங்கர ஒரு ஜாலியான தலைவர் தான். வந்துட்டு நம்மலாம் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுங்க தனியாக எடுங்க இந்த மாதிரி சொன்னார். நம்ம 3 பேர் நிற்க வச்சுட்டு அப்போ அதே சொன்னார் அவர். நான் இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தேன், பேட்டை குழி ஜெயிலர் அப்படின்னாரு. உங்களுக்கு ரெட்ரோ மேல ஏதோ ஒரு பெரிய ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி இருக்கு. அது பெரியனா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதும் போது அது ரொம்ப எக்ஸைட்டிங்கான டைம் பீரியட். அதுதான் டெக்னீஷியன்ஸ் பத்தி பேசணும். குறிப்பா ஸ்ரேயஸ் அவர்களோட நடுவில் ஒரு படம் மட்டும் பண்ணலன்னு நினைக்கிறேன், ஜெகதண்டா மட்டும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமா, டபுள் எக்ஸ் வந்து திரு சார் பண்ணாங்க. அதுவுமே பேட்டைக்கு அப்புறம் நீங்க சார் ஒர்க் பண்ணது. ஸோ அவரோட மறுபடியும் அசோசியேட் பண்ணது எப்படி இருக்கு? ஏன்னா ஜெகமே தந்திரம் அவர் தான், மகான் அவர் தான். அப்புறம் நீங்க குட்டி குட்டியா பண்ண புத்தம்புது கலையோ இல்லை வந்து நவரசாவோ ரெண்டுமே அவர் தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 5வது முறையா அவரோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? ஸ்ரேயஸ் வந்து பயங்கரமான ஒரு டெக்னீஷியன் அண்ட் ஆல்சோ வெரி வெரி என்ன சொல்றது, ஒரு தம்பி மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸ்ரேயஸ் கூட ஒர்க் பண்ணும்போது. எனக்கு என்னன்னா ஜெகமே தந்திரம் அண்ட் மகான் ரெண்டுமே வந்து ஓடிடியில் வந்துச்சு. ஸோ ஆனால் 2 படமே வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் படம் பண்ணும்போது நாங்கள் ஓடிடிக்குன்னு பண்ணல இல்லையா. ஸோ வந்து எனக்கு ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்ரேயாஸோட ஒர்க்கு, ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு பெரிய ஸ்கிரீனில் பார்க்கும்போது தானே அந்த ஒரு இது. ஸோ என்ன ஸ்ரேயாஸ் ஜெகமே தந்திரம்லேயும் சூப்பராக பண்ணியிருப்பாரு அண்ட் மகான்லேயுமே மாதிரி பயங்கர சூப்பராக பண்ணியிருப்பாரு அப்படின்றப்ப. ஆனால் 2மே வந்து ஒரு தேட்டரில் தான் பண்ணணுன்ற மாதிரி இதானனால ஐ ஆல்வேஸ் வாண்டட் ஓகே ஒரு செம்மையான ஒரு தியேட்டரிக்கல் ஃபில்ம் வந்து ஸ்ரேயாஸ் வச்சு நம்ம பண்ணணும் எப்படியாது அப்படின்ற மாதிரி இருக்கப்போ ரெட்ரோ கேட்குறப்போ நான் வந்து ஸ்ரேயாஸ்கிட்ட பண்ணலாம் ஸ்ரேயாஸ் சொன்னோன்னா ஹி வாஸ் ஆல்சோ ரெடி. சூப்பராக பண்ணியிருக்காரு. அது ஸ்ரேயாஸ் ஒர்க் வந்து இட் பி டெஃபினெட்லி வெரி குட். ஏன்னா டோட்டலாக ஏன்னா திரு சார் இஸ் லைக் லெஜெண்ட். திரு சார் வந்து ஸோ ஸ்ரேயாஸ் வந்து இப்போ இருக்கிற அந்த யங் அந்த ஜோனில் இருக்கும். பட் ஆனால் ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் போத் ஆஃப் தம். பட் ஆனால் 2 பேருமே எனக்கு பயங்கர கம்ஃபர்டபுள் அண்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் திரு சார். திரு சாரோட ஒர்க் பண்ணும்போது நான் நிறையா கற்றுப்பேன். இங்கே வந்து மோர் ஆஃப் ஒரு மியூச்சுவல் இது இருக்கும். அந்த ஸ்ரேயாஸ்ட பண்ணும்போது ஒரு அந்த ஜோன் இருக்கும். பட் இஸ் கிரேட் டெக்னீஷியன். சூப்பர். ஏன்னா இப்போ ஜெகதண்டாவோட ட்ரெய்லர் சமீபமாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ உங்க படங்களோட ட்ரெய்லரா ஸோ அதில் பார்த்தா அசோசியேட் எடிட்டர்னு சொல்லி ஷஃபிக் அவர் பேர் இருந்தது. அப்போதான் விவேகேஷன் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவரோட 2வது படம் டபுள் எக்ஸ் இப்போ ஸோ அவருக்கும் உங்களுக்குமான சிங்க் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே ஃபீல் தான் இவருக்கும் உங்களுக்குமான விஷயமும் இருக்குன்னு. ஷஃபிக் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விவேகேஷனோட அசோசியேட்டு. ஜிகர்தண்டாலாம் ஃபுல்லாக ஷஃபிக் தான் ஒர்க் பண்ணாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் அசோசியேட் மாதிரி விவேகேஷனுக்கு. ஸோ ஜிகர்தண்டா டைம்லேருந்தே ஷஃபிக் பற்றி தெரியும். பயங்கரமான ஒரு ஒர்க்கஹாலிக் பர்சன். அதாவது நாங்கள் ஆஃபீஸில் இல்லைனாலுமே அவர் ஃபுல் டைம் ஆஃபீஸில் தான் இருப்பார். அந்த ஜிகர்தண்டா டைம்லலாம் வந்து நான் விவேக்குமே கேட்பான், விவேகேஷனுமே வந்து போடா வீட்டுக்கு போய் ஏதாவது ரெஸ்டரா அந்த மாதிரி சொல்லலாம். பட் ஆனால் ஹில் பி லைக் டோட்டலி இன்டு த ஃபில்மாக இருக்கும். ஸோ அவர் வந்து எடிட்டராக பண்ண ஃபர்ஸ்ட் படமும் நாங்கள் மேயாதமான் அவர் தான் எடிட் பண்ணார். ஸோ அப்போலேருந்தே ஐ வாண்டட் டு ஒர்க் வித் ஹிம். பட் ஸோ டபுள் எக்ஸ் அப்போ வந்து விவேகேஷன் வந்து அவர் மலையாளம்ல நிறையா பயங்கர பிஸியாக இருக்காரு. அதனால வந்து நான் வந்து சேட்டர்டே சொன்னேன், நான் அந்த மாதிரி வந்து ஷஃபிகோட போயிடலாமான்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நீ ஷஃபிகோட பண்ண வந்து. ஸோ டபுள் எக்ஸ் பண்ணும்போது பயங்கரமான ஒரு சிங்க் ஒன்று இருக்கு. ஸோ இட்ஸ் கண்டினியூயிங் டு ரெட்ரோ. ஏன்னா இப்போ விவேகேஷன் வந்து மலையாளத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பெரிய படங்களை அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. பஞ்சுமெல் பாய்ஸ், ஆவேஷம் எல்லாமே அவர் தான் பண்ணிருக்காரு. ஸோ சிக்கந்தரும் அவர் தான் பண்ணிருக்காரு. சூப்பர். சந்தோஷ் சார். ஸோ சந்தோஷ் சார் நீங்களும் சேர்ந்தீங்கன்னாவே ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாலியாக லந்தா ஒன்று கிடைச்சிரும் எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ கனிமா வந்து பயங்கர சென்சேஷனாக இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே அவ்வளோ ரீல்ஸ் வருது. ஸோ சந்தோஷ் சார் உங்கள் காம்பினேஷன் பற்றி பேசலாம். எப்படி இருக்கும் உங்கள் 2 பேருக்குமான டிஸ்கஷன்? இப்போ நானும் சந்தோஷ் தான். எல்லா படமும் எக்ஸப்ட் பேட்டை எல்லாமே வந்து சந்தோஷ் தான். ஸோ அதனால இதுமே டிஃபால்ட்டாக சந்தோஷன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு வந்து. ஸோ அதனால அந்த அவரை போய் அப்ரோச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. வந்து சூர்யா சார் படம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அது போச்சு. அது ஸோ there's no even question of other அப்படின்ற மாதிரி தான். எனக்கு உங்கள் 2 பேருக்குமான டிஸ்கஷன் எப்படி இருக்குன்றதை எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார். அவர் வந்து அதான் என்ன சந்தோஷ் என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் நம்ம படம் சைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன், இப்போ சூர்யா சார் படம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா
சந்தோஷம் ஓகே ஆயிடுச்சு, நம்ம வந்து அது பண்ண போகிறோம் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சரி நான் வந்து கதை கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா நம்ம ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே சாங்லாம் பண்ணணும்ல. ஸோ அப்போ வந்து ஒரு தடவை லைன் மாதிரி நான் சொல்லுவேன், அவர் ஸ்கிரிப்ட் படிக்கிறேன்னு சொல்லுவார், சம்டைம்ஸ் படிப்பார், சம்டைம்ஸ் வந்து படித்த மாதிரி என்கிட்ட சொல்லுவார். ஆனால் அது ஏன்னா எனக்கு இன்னுமே டவுட்டு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கட் காட்டுவோம்ல, படம் பார்க்குற மாதிரியே பார்ப்பார் அவர். பயங்கரமா இருக்கு, இது என்ன இப்படி இப்படி, அப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் படிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னால் நான் மறந்துட்டேன் அப்படின்பாரு. அப்போ எனக்கு இன்னுமே டவுட் இருக்கு அவர் ஸ்கிரிப்ட் படிச்சாரா இல்லையா. பட் ஆனால் மெயினாக வந்து அவர் அந்த என்ன மாதிரி வேர்ல்டு, என்ன மாதிரி கதை எங்கே போகுது, அதெல்லாம் கண்டிப்பாக உள் வாங்கிப்பாரு. வாங்கிட்டு அது என்ன மாதிரி ஜோனில் இருக்க போகுதுன்றது அந்த மாதிரி டிஸ்கஷன் இருக்கும். இப்போ மியூசிக்கா சவுண்டா இந்த படம் என்ன மாதிரி இருக்கணும். ஸோ இதில் ரெட்ரோனா ஆப்வியஸ்லி அந்த ரெட்ரோவோட மியூசிக்கல் இது இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த மாதிரி இல்லை, ஒரு கான்டெம்பரரியாக இப்போ இருக்கிற சவுண்ட்ஸுமே நிறையா படங்களில் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கான என்னன்னா இது லவ் ஸ்டோரி மேஜராக வந்து லவ் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் பார்ட்ன்றனால மியூசிக் ஆல்சோ ஐ மீன் எல்லா படத்துலையும் மியூசிக் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பட் இதில் வந்து ஏன்னா நானும் அவரும் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணது இல்லைன்றனால இதுல வந்து நிறைய அந்த லவ் சாங், ஏன்னா அவர் பண்ண நிறைய லவ் ஸ்டோரி லவ் சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் தான் சொன்னேன், ஏன்னா இப்போ கபாலியில் வர சாங்காக இருக்கட்டும், அப்புறம் குக்கூல வர சாங்காக இருக்கட்டும், ஏன்னா லவ்ல வந்து அவர் என்னடி மாயாவினி அந்த மாதிரிலாம் சாங்ஸ் இருக்கும்போது நான் சொன்னேன், இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு படத்தில் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதனால இதை பண்ணிடலான்ற மாதிரி சொன்னார். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ கண்ணாடி பூவெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பயங்கர சோல்ஃபுல்லான ஒரு சாங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஆக்சுவலி என்னன்னா கண்ணாடி போ சாங் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜெயிலில் நடக்கிற ஒரு சாங்கு. அது வந்து அவர் பிரிஞ்ச அந்த காதலியோட சோகத்தில் அவர் ஒரு பாட்டு பாடுறாருன்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட மைண்ட் செட் என்னவா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அஞ்சலை ஜோன் தான் இருந்துச்சு ஆக்சுவலி. அதுவும் சூர்யா சார்ன்றனால ஒரு அஞ்சலை ஜோன்ல ஒரு பாட்டு பண்ணலாம், பேசிக்கலி மோர் ஆஃப் ஒரு அந்த பீட்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு சாங்கு அப்படி பண்ணலாம் தான் நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விஷுவல்ஸ்லாம் பார்த்துருந்தாரு. ப்ளஸ் அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சொன்னார், இது அஞ்சலை ஜோன் போகாமல் கொஞ்சம் ஒரு எமோஷனலான ஒரு சாங்காக போனால் தான் பெட்டராக இருக்குன்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பூவோட ஃபஸ்ட்டு இதை மட்டும் எனக்கு அனுப்பிச்சாரு. அந்த இது பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு எனக்கு. அது பார்த்தோம்னா ஆக்சுவலி ஆமால இது வந்து ப்ளஸ் அதுலேயுமே டான்ஸ் இருக்கு, இதுலேயுமே நாட் லைக் வந்து பயங்கர சோக பாட்டு கிடையாது. அந்த ஃபீல் வந்து மோர் ஆஃப் அந்த டான்ஸ் பீட்ஸோட அந்த எமோஷனல் கோஷன்ட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த சாங் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு சாங்குமே, இப்போ கனிமா சாங்குமே அந்த மாதிரி தான் ஒரு அதில் அவருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கனிமா சாங்லாம் என்னன்னா நாங்கள் வந்து ஷூட் பண்ணப்போ இருந்த வெர்ஷனுக்கும் இப்போ நம்ம ஃபைனல் பண்ண வெர்ஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மேஜிக்காக தான் நான் பார்க்குறேன். நான் சந்தோஷம் தான். அது எப்படின்னா ஷூட்லாம் பண்ணிட்டோம், ஆனால் அப்பயே சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த சாங்கு சூப்பராக ஒரு பண்ணி அந்த சாங்லாம் ஷூட் பண்ணி முடிச்சு இது பண்ணியாச்சு. அவர் சொல்லிட்டே இருப்பார், இல்லை அந்த சாங் வந்து அந்த டைமில் அந்த ஷூட்டிங் நம்ம போகிறோம் அப்படின்றனால கொஞ்சம் பண்ணிட்டேன், அதில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ அப்புறம் நான் வந்து அன்னைக்கு சொன்னேன், ரீசெண்டாக சொன்னேன், அடுத்த சிங்கிள் அதுதான் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாங்க அந்த இதுக்கு ஒரு லிரிக்கல் வீடியோ எல்லாம் பண்ணிட்டோம். அந்த பழைய வெர்ஷன் லிரிக்கல் வீடியோ எல்லாம் பண்ணிட்டு அதுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ மீன் அது எல்லாருக்குமே அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அந்த இது லிரிக்கல் வீடியோ பண்ணி அவருக்கு நான் அனுப்பிச்சு பார்த்துட்டு அவர் சொன்னார், இல்லை நான் சொன்னேனே இதுல ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி, அதுல ஒர்க் இருக்கு அப்படின்னாரு. ஒர்க் இருக்குன்னா இப்போ பண்ணுங்க, ஏன்னா வந்து அடுத்த வாரம் ரிலீஸ், அது டேட்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அடுத்த வாரம் அந்த இது பண்ணுது, ஸோ நீங்க அதை பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ திடீர்னு ஒரு நாள் நைட்டு அந்த லிரிக்கல் வீடியோ பார்த்துட்டு நானும் அவரும் பேசிட்டே இருந்தோம். அந்த கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours அப்படியே போயிட்டே இருந்துச்சு. பேரலா அவர் சொன்னார், ஓகே இதில் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் அப்படியே பண்ண ஆரம்பிச்சாரு. பார்த்தா வேற ஒரு ஜோன் வந்துச்சு. ஸோ அடுத்த 2 daysல பார்த்தா ஹி கேவ் மீ திஸ் சாங். அண்ட் பார்த்தா அது டோட்டல் கான்ட்ராஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் வந்து வேற ஒரு லெவலில் இருந்துச்சு இந்த கனிமா சாங் வந்து. அண்ட் ஐ திங்க் த ரெஸ்பான்ஸ் இட் இஸ் கெட்டிங் இஸ் வெரி வெரி ஓவர்வெல்மிங். சூப்பராக இருக்குது அந்த கனிமா சாங்கோட ரெஸ்பான்ஸ். அண்ட் அவரோட டான்ஸ்மே ஒரு மாதிரி ஹைலைட்டாக ஜாலியாக இருந்தது. சூப்பர் சார். சார் ஷெரீஃப் மாஸ்டர் பற்றி பேசணும். ஒரு மீமும் அதுக்கு முன்னாடி அந்த மீம் பற்றி ஷேர் பண்ணிடுறேன். கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்லாம் என்ன ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு ஐகானிக்கான விஷயங்கள்ன்றது படத்தில் தென்பட்டுரும். ஸோ அந்த மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய படங்களில் வந்து கல்யாண காஸ்டியூமில் டான்ஸ் அப்படின்றது வந்து நம்ம அதை வந்து எல்லா படங்களையுமே பார்க்க முடியுது சமீபமா அப்படின்னு சொல்லி ரகிட இப்போ ஜிகர்தண்டா XX வந்து ஒய்யாரம் சாங்கு, இது கனிமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷெரீஃப் மாஸ்டர் பற்றியும் ஸோ இந்த சீக்வன்ஸ்லாம் இது வந்து பிளான்டா பண்ணுறதா இல்லை உங்களுக்கான ஐகானிக்கான பல விஷயங்கள் இருக்குது, அதில் இதுவும் ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா? அது ஏன்னா அதில் ஒரு எழுதும் போது அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏன்னா பேசிக்கலி வந்து ஒரு ஈவெண்ட்டு, அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ட்ராமா ஒன்று அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ட்ராமா நடக்கும்போது நம்மளுக்கு
அதுதான் தேவை அந்த ஸ்க்ரீன் பிளேல வரும்போது. இப்போ ஆப்வியஸ்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டையில ஒரு மேரேஜ் சாங் இருக்கும், மேரேஜ் சாங் இருக்கும். அதுல தான் வந்து இவரோட இன்ட்ரோடக்ஷன்லாம் வச்சுருப்போம், நவாஸரோட இது. அங்கே தான் அவங்களுக்கு பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஒரு ட்ராமா ஒன்று இருக்கும். இப்போ ரக்கிட்ட வந்து மோர் ஆஃப் அந்த ஹீரோவோட ஓப்பனிங் சாங் மாதிரி அது. ஸோ அதுலேயுமே அந்த ஒரு விஷயம் அது ஒரு ட்ராமா ஆட் பண்ணுவோம். அந்த கல்யாணம் வந்து முடியும் போது அதுலேருந்து ஒரு ட்ராமா ஆட் பண்ணி அடுத்த போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில். ஆனால் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த சாங் அண்ட் திஸ் மேரேஜ் சீக்வன்சஸ், மேரேஜ்ன்றவரை அது ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் மாதிரி தான். மோர் ஆஃப் அது அந்த அந்த பேண்ட்லாம் வச்சு இந்த ரிசப்ஷன் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. அண்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீன் இதில் வந்து முக்கியமாக. ஸோ இந்த சாங்க்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுச்சு. அண்ட் ஷெரீஃப் மாஸ்டர் பற்றி சொல்லணுன்னா, நான் இது நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. பட் ஆனால் எல்லா ஃபிலிம்லேயும் வந்து அவர் கூடயும் பாபா பாஸ்கர் கூட இப்படி தான் மாறி மாறி ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். பட் இந்த ஃபில்ம் மட்டும் தான் ஃபுல்லாகவே ஷெரீஃப் மாஸ்டர் பண்ணிருக்காரு. அண்ட் ஒவ்வொரு சாங்குமே அவருக்கு ஒரு சின்ன சின்ன சேலஞ்சஸாக தான் இருக்கும். எப்பவுமே அது ஒன்று இருக்கும். டைம்ன்ற ஒரு சேலஞ்ச் எப்பவுமே அவர் கொடுப்போம். ஏன்னா வந்து அவருக்கு சொல்லும் போதே வந்து பார்த்தா அவர் சாங் கேட்டுட்டு ஒரு 4 நாள் சொல்லுவார், 4 நாள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் நம்ம 2 நாள் ஆக்குவோம். 2 நாள் ஆக்கிட்டு அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவேன்னா, காலையில் ஓகே இந்த சாங் முன்னாடி அந்த சின்ன சீன் மட்டும் இருக்குது லீடுக்கு, அதை நான் 1 ஹவரில் எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன்ற மாதிரி. இது எல்லா பாட்டுக்கும் நடக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் 9 o'clock நான் சீன் எடுக்க ஆரம்பிப்பேன். அவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். அப்புறம் லஞ்ச் ஆயிரும். அப்புறமேட்டு தான் சொல்லுவேன், இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இனிமேல் நான் எங்கே எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் he will do. அது வந்து எல்லா வாட்டியுமே வந்து என்றைக்குமே வந்து அவருக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணதே கிடையாது. அந்த சாங்கு நம்பர் ஆஃப் டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா பயங்கர அவர் எப்படின்னா அந்த மாதிரி இது கன்ஸ்ட்ரெயின்ஸ் வருது, டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வருதுன்னா பயங்கர கிரியேட்டிவ் ஆயிடுவார் அவர். இப்படி பண்ணலான்ற மாதிரி போகும். அதில் வந்து இந்த கனிமா சாங் வந்து இட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து அது ஒரு சிங்கிள் டேக்கில். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஒரு சிங்கிள் டேக் ஏன் அது சிங்கிள் டேக்காக எடுக்கணுன்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஸோ அதில் இந்த சாங் வருதுன்றப்போ வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். அதுக்குள்ளே தான் சந்தோஷம் வந்தார். சந்தோஷம் வந்து நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு வெட்டிங் ரிசப்ஷன், அதில் ஒரு பேண்ட் இருப்பாங்கல்ல, ஸோ நீங்களே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுங்க, டான்ஸ்லாம் ஆடுற மாதிரி இருக்கணும்னா இப்போ ஜாலியாக வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னோம், இல்லை ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரி ஒரு 15 minutes இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேயுமே தப்பு பண்ண முடியாது. ஏன்னா வந்து எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ இவர் ஒரு இடத்துல ஸ்டெப் மிஸ் பண்ணாலும் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஷூட் பண்ணுவோம். அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. நான் என்ன ப்ரொஃபஷனல் டான்ஸர்லாம் கிடையாது, இப்படி கூப்பிட்டு வந்து பண்ணிட்டீங்கன்ற சொல்லிட்டு. ஆனால் அவருமே பயங்கர சூப்பராக அந்த கோஆர்டினேஷன் இருந்துச்சு. ஸோ அதில் ஷெரீஃப் மாஸ்டர் அண்ட் ஸ்டன் மாஸ்டர் இவங்களோட விஷயங்கள், அந்த ஆர்டிஸ்ட் தான் மெயின். அந்த அது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு லேர்னிங் இருந்துச்சு. அதை பற்றி நம்ம இன்னும் நிறையா பேசலாம். ஐ மீன் ஆஃப்டர் த ஃபில்ம் ஆர் அதை பற்றி பேசலாம். பட் அது இருக்கு. அது போக படத்தில் நிறைய சாங்ஸ் இருக்கு. அவங்க ஸ்ரேயா மேடம் வந்து ஒரு சாங் ஒன்று கேட்கலாம், அவங்க ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுமே இவர் தான், ஷெரீஃப் தான் பண்ணியிருக்காரு. ஸ்டன் கொரியோகிராஃபி பற்றி பேசணும். எல்லா படங்களுமே உங்கள் படங்களில் ஸ்டன் கொரியோகிராஃபி பயங்கரமாக பேசப்படும். ஸோ இந்த படத்துலையுமே வந்து அந்த டீசரில் நீங்கள் ஃப்ளாஷ் கட்டில் அங்கங்கே மாறி மாறி இருந்தாலும் பயங்கரமான ஒரு சீக்வன்சஸ்லாம் இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இந்த ஸ்கிரிப்டாகவே பார்க்கும்போது ஒரு ஸ்டண்ட் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் யூனிக்காகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நிறைய ஸ்டண்ட்ஸும் இருக்குது. ஆக்சுவலி படத்தில் எந்த அளவுக்கு லவ் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டண்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ஒரு மாதிரி அது ஜெல்லாகி வந்துகிட்டே இருக்கும் த்ரூ அவுட்டாக ஸ்டண்ட். ஸோ அதனால் வந்து யூனிக்கான ஒரு ஸ்டைலாக ஒன்று வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தப்போ தான் கெச்சா மாஸ்டர், அவர் ஈஸ் ஃப்ரம் தாய்லாண்டில் பண்ணியிருக்காங்க. பட் நான் நிறைய இந்தியன் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். பொன்னியின் செல்வன், புஷ்பா, அது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணி கேட்டோம். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டீமே வந்து பயங்கரமான எனர்ஜெட்டிக்கான ஒரு டீமு. அண்ட் அவங்களாம் வந்து என்ன சொல்கிறது, மார்ஷியல் ஆர்ட்ஸோட இந்த ஆங் பேக்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஆங் பேக்ன்ற ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காருன்றப்போ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக, நிறையா கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் சூப்பராகவும் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் அங்கே க்ளோஸ் சர்க்கிளில் ரெட்ரோ படம் பார்த்த எல்லாருமே வந்து ஸ்டண்ட்டை பற்றி பயங்கரமாக சொன்னாங்க. விச் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸ்டண்ட். இதுக்குள்ள உங்களுக்கு ரெட்ரோ மேலே ஏதோ ஒரு பெரிய ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா படங்களுமே இப்போ மகான் எல்லாமே கம்ப்ளீட்டாக அது 70s எண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஜெகதனாலையும் ஒரு குட்டி ரெட்ரோ போர்ஷன் இருக்குது. டபுள் எக்ஸுமே 70s தான். ஸோ இதுவும் 90s அப்படிங்கும்போது அந்த கால 2000க்கு முன்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அது பெரியனா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதும் போது அது ரொம்ப எக்ஸைட்டிங்கான டைம் பீரியட். அதுதான். ஓகே. ஏன்னா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும் ஸ்க்ரீன் பிளேக்கு. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற டைம்ல இப்போ இருக்கிற கான்டெம்பரரியா இப்போ 2025க்கு ஒரு கதை பண்ணணும்னா அதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஏன்னா மெயின் பிரச்சனை வந்து
எனி ஜானர் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், எனி ஜானர் எடுத்துக்கோங்க, ஒரு லவ்வோ இல்லை வந்து த்ரில்லரோ எது எடுத்தாலும் இப்போ இருக்கிற அமௌண்ட் ஆஃப் ஃபோனு, அமௌண்ட் ஆஃப் சிசிடிவிக்கு நம்ம வந்து எங்கேயுமே வைக்க முடியாது, மிஸ்ட்ரி வைக்க முடியாது இல்லை. இப்போ வந்து எல்லாருமே அக்சசிபிளாக இருக்கும் எல்லா நேரத்துலையும். ஸோ வந்து எதுவுமே விஷயங்கள் இது பண்ண முடியாது இல்லை. ஸோ அதனால அந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா வந்து சில பேரை பத்தி சில விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ வந்து ஒரு ஆட்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்புறமேட்டு மிஸ்ட்ரிக்கும் அது ஹெல்ப் ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டபுள் எக்ஸ் வந்து ஆக்சுவலி டைமாவே 75 தான். இப்போ மகான்லாம் வந்து ஏன் வச்சோம்னா அதுதானே தேவை. இப்போ வந்து மகான் பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அவர் வந்து ஒரு நாள் சரக்கு அடிச்சாருன்னு குடிச்சிட்டு வந்தாரு அப்படின்றனால கோச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் தேடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கிடைக்கல. ஆக்சுவலி அது பயம் பார்த்தா திடீர்னு எங்கேருந்து வரலாம். பட் ஆனால் அதை வந்து நான் வந்து கான்டெப்டே வச்சேன்னா அடுத்த நாளே கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானே இருக்கும். இத்தனை வருஷமா ஏன் அவங்க வந்து அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது. ஏன்னா ஆனா அந்த மாதிரி டிராமா நம்மளுக்கு தேவைப்படுது, ஸ்கிரிப்டுக்கு தேவைப்படுது. அப்பனா தான் இல்லைன்னா அந்த கதை அடுத்த நாளே முடிஞ்சிடும். இப்ப நிறைய அந்த வீடியோஸ் எல்லாம் வருது, இந்த ஃபிலிம் வந்து அடுத்த செகண்டே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஆயிரும். அது மகான்கே வந்துருந்துச்சு ஆக்சுவலி. அவங்க வந்து குடிச்சிட்டு அந்த அப்பா வந்து இது பண்ணுவார்ல, அப்பாட்ட தானே அவர் சொல்லுவாரு, ஐயோ என்ன ஒரு நாள் குடிச்சேன் அதுக்கு ஏன் இது பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்பா பேசும்போது அவர் ஏதாவது திட்டுவாரு. அதுல தானே பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ வந்து அது மாதிரி போட்டுட்டு அப்பா வந்து சொல்லுவாரு, ஓகே மாப்பிள்ள நாளைல இருந்து குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பணம் முடிஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த டைம் பீரியடு இப்போ இருக்கிற நம்ம இந்த கனெக்டிவிட்டி இருக்குல்ல, எல்லாரும் எப்பவும் கனெக்டடாகவே இருக்கும், எல்லாரை பற்றி எல்லாருக்கும் எப்பவுமே தெரிஞ்சுட்டே இருக்கு அப்படின்ற அந்த விஷயம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி அநாயகமாக இருக்கனால தான் மோராக எனக்கு ஸ்டோரி யோசிக்கும் போதே கொஞ்சம் டைம் பீரியட் முன்னாடி போயிடலான்ற மாதிரி தான் தோணுது. சூப்பர். பிளஸ் அது நம்ம வளர்ந்து வந்த டைம்னா என்ன சொல்றது, இப்போ 95, 96 சின்ன பையன். அப்புறம் வந்து 2000 டைம், பிஃபோர் 2000 தான் அந்த காலேஜ் அந்த டைம்ல இருக்கும்போது. ஸோ பார்த்த விஷயங்கள், அந்த எக்ஸைட்டிங்கான விஷயங்கள்லாம் அப்பதான் அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் எனக்கு அதில் அங்கே தான் இருக்கு. அந்த ரெட்ரோ டைம் பீரியட்ல அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு கார் மேலே தான், அந்த மாதிரி பைக் மேலே எக்ஸைட்மெண்ட் இருக்கு. இப்போ இருக்கிற கார் மேலே எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் வரல. அந்த ஈவன் காஸ்டியூமாவுமே படத்துக்குன்னு சொல்லும் போது சொல்றேன், படத்துக்கு வரும்போது அந்த கலர்ஸ், அந்த ஸ்டைல் ஆஃப் காஸ்டியூம்ஸ், அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த அது பார்க்கும்போது அதுக்குள்ள ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று வருது. சூப்பர். சூர்யா சார் வந்து எங்கெல்லாம் நீங்க வந்து பயங்கரமா அட்மையர் பண்ணீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது? நிறைய இடங்கள் இருக்கு. சூர்யா சார் என்ன சொல்றேன்னா, சூர்யா சார் முன்னாடி ரொம்ப பழக்கம்லாம் இதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ ஓவராலா நான் வந்து நினைச்சிருந்தது வந்து அவர் வந்து பயங்கர, ஐ மீன் அது ஆப்வியஸ்லி தெரியும், ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர், பயங்கர டெடிகேட்டட், அதெல்லாமே தெரியும். ஒரு சீரியஸான பர்சன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ரைட்டாவே ஒர்க் அப்படி இருப்பாரு, அப்புறமேட்டு வந்து ரொம்ப நான் இருப்பாரு அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து அவர் பயங்கர ஒரு ஜாலியான, பயங்கர என்ன சொல்றது, பயங்கர பாசிட்டிவ், அது எல்லாருமே தெரியும், பயங்கர பாசிட்டிவான பர்சன். பட் ஆனால் வந்து ரொம்ப நல்ல ஒரு வார்ம்த் இருக்கும் அவர் இருக்கும் போது. வந்து ஆல்வேஸ் கீப்ஸ் அதர்ஸ் இன் அ குட் ஜோன், இன் அ ஹாப்பி ஜோன், இன் அ பாசிட்டிவ் ஜோன்ல நல்லபடியா இருக்கும். அது லைக் இன் ஷூட், அவுட் ஆஃப் ஷூட் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸாக வந்து இஸ் வெரி வெரி, ஏன்னா ஒரு சில சீன்லாம் இருந்துச்சு ஆக்சுவலி. அதெல்லாம் வந்து ஒரு 2 டேக் பண்ணாரு. 2 டேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் சொன்னேன், சார் இது வேற மாதிரி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ he did that and then I said ஓகே இது பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்கிற இது என்னென்னு எனக்கு புரியுது, என்ன மாதிரி மீட்டர் சொல்கிறீங்கன்னு புரியுது, இதை மட்டும் நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் வேறு சீன்லாம் எடுத்துகிட்டு வரும்போது he said ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் ஹி ஷோட் மீ அ வீடியோ. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி நைட் ஷூட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலி அன்றைக்கி நைட் ஷூட் பண்ணி முதல் நாள் படமாக நைட் ஷூட்டு 2 மணி தான் முடியுது. அதுவும் நாங்கள் அந்தமானில் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு அந்தமான்லேருந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு காரில் போய் அங்கேருந்து போட்டில் போய் அந்த ஐலாண்டுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் திரும்ப ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போட் கிளம்பும். அது திரும்ப வந்து ரூம்க்கு வரதுக்கு ஒரு 2 hours ஆகும்ல. ஸோ அன்றைக்கி 2 o'clock ஷூட் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் திரும்ப மார்னிங் வந்தார். பட் ஆனால் he showed me like the video, like because he went and rehearsed. அதை போய் ரூம்ல வந்து அவர் ரிகர்ஸ் பண்ண, அவர் ஒரு மிரர் முன்னாடி நின்று அவர் வந்து ஆப்ஷன்லாம் அனுப்பிச்சார். இந்த மாதிரி ஓகேவா, இந்த மாதிரி ஓகேன்னு அனுப்பிச்சா அது காலையில வருது. எனக்கு காலையில் நான் எந்திரிச்சோன்னா பார்த்தா 2-3 வீடியோ வந்துருந்துச்சு. அவர்கிட்ட வந்து பார்த்தா அது மாதிரி ஆப்ஷன், இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவான்ற மாதிரி கேட்டிருந்தாரு.
சார் எப்போ சார் இப்படி பண்ணி அவ தூங்கவே இல்லை போய் அதை பிகாஸ் he wanted to crack that thing அப்படின்ற மாதிரி அது மாதிரி நிறைய இருக்கு. இன்னொரு there was also another scene which I can't ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் ஆனால் முக்கியமான ஒரு எமோஷனல் சீன் கிடையாது. பட் ஆனால் ஒரு முக்கியமான ஒரு சீன் அது வந்து எனக்கு வந்து அது ரைட்டிங்ல எழுதிட்டு அப்போ நான் யோசிச்சிட்டே இருந்தேன் இது என்ன ஏன்னா எனக்குமே தெரில என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்றது சொல்லவும் தெரில எனக்கு. ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன் இது நாளைக்கு பண்ணுறோம் சார் அப்படின்னு. சரி ஓகே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ வே ஹி டிட் தட் சீன் அந்த என்டையர் செட் வாஸ் பயங்கரமாகிடுச்சு எல்லாருக்குமே. ஒரு அதுக்கு ஒரு சின்ன அந்த ஒரு சின்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று நான் சும்மா போட்டு விட்டேன். ஏதோ ஒரு ட்ராக் ப்ளே பண்ணி விட்டேன். அதோட பார்க்கும்போது அந்த என்டையர் அந்த ஐலாண்டே அமைதியாச்சு. ஆக்சுவலி யூஸ்வலாக ஒன்று நடக்கும் அங்கங்கே யாராவது பேசிகிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி இருக்கும்ல. அது பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்றப்போ அந்த என்டையர் ஐலாண்டே அமைதியாக இருந்துச்சு. அது பண்ணி முடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரே டேக் தான் நான் சொன்னேன் இது வந்து நம்ம வேற கட்டலாம் எடுக்க வேணாம். ஸோ அவர் வந்து பயங்கர டீப்பர் லெவலில் பெர்ஃபார்மன்ஸஸ் யோசிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். அதாவது வந்து சின்ன லெவலில் இந்த கண்ணு எந்த அளவுக்கு போகணும், அவரோட டைலாக் டெலிவரி எப்படி இருக்கணும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணுன்ற போது பண்ணிட்டு ஸோ இட்ஸ் லைக் ஒரு பியூர் ஆர்டிஸ்ட். அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வைப்ரேஷன் வந்து ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஈவன் இன் டப்பிங் வரைக்குமே கூட he always want to improvise, வெரி பேஷனேட். அது வந்து பயங்கரமாக சினிமாவை லவ் பண்ணுற ஒரு இது இருக்குது அவருக்கு. வந்து என்னதான் இருந்தாலும் வந்து அந்த சம்திங் நியூ டு ஹிம் அஸ் அ பர்சன் அஸ் அன் ஆக்டர் அவருக்கு தீனி போடுற மாதிரி விஷயங்கள்லாம் மட்டும் தான் பண்ணணும். ஜென்ரலாக வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக பண்ணிடக்கூடாதுன்ற அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குது. சூப்பர் சார். 2 விஷயம். ஒன்று வந்து ஜெயிலர் 2 செட்டில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் லோகேஷ் அவர்கள், நெல்சன் அவர்கள், ரஜினி சாரோட இருக்கிற ஃபோட்டோ வந்து பயங்கர வைரல். ஸோ அந்த மீட்டிங் பற்றி எவ்வளோ சொல்லாமோ அதை சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, அது என்னன்னா என் வீட்டு பக்கத்தில் தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே. அந்த நம்ம வலசரவாக்கம் அங்கே இங்கே ஏதோ ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அன்றைக்கி என் பர்த்டே. ஓகே. ஸோ அதனால் நான் வந்து அப்போ சொன்னாங்க இங்கே தான் பக்கத்துலலாம் ஷூட்டிங் போயிட்டுருக்குன்றப்போ வந்து எனக்கு போய் அவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பர்த்டே எதுவும் போகலாம் வேணாம் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. பட் ஆனால் சரி ஷூட்டிங்கில் போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அது இன்னொருத்தர் ஷூட்டிங்கில் போய் நெல்சனே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தோணிட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறப்போ ஸோ நான் அப்புறம் கிளம்பி ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கோம். கண்ணன் சார், சன் டிவி கண்ணன் சார் இருக்கார். அவர் எதாச்சும் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி வேறு ஏதோ பேசினார், ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். ஏதோ சம்திங் அதனால் என்ன சார் இப்போ ஃபோன் பண்ணி எதாவது கேட்டுருக்கீங்க இந்த மாதிரி கேட்டோம். இல்லை நான் தலைவர் லோகேஷ் நெல்சன்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஷூட்டிங் தானே அப்படின்னா, ஆமாம் ஷூட்டிங் இப்போ பிரேக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம், அதனால தான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தார் அப்போ கேட்டேன் அப்படின்னாரு. சார் எனக்கு ஆக்சுவலி நீங்கள் பர்த்டே அப்படியாடா ஹாப்பி பர்த்டே அப்படின்னாரு. அது பிரச்சனை இல்லை, நான் வரேன் இப்போ, நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், இப்போ நீங்கள் சும்மா ஜாலியாக தான் பேசுகிறீங்கன்னு. இல்லை வான்னாரு. அப்படி போய் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். சூப்பர். ஸோ ஆல்ரெடி தான் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ தான் நான் சொன்ன மாதிரி தான் நான் ட்வீட் பண்ண மாதிரியே போட்டிருந்தேன்ல. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நெல்சன், லோகேஷ், கரண் சார் நாங்களும் எடுத்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் எல்லாருமே கலைஞ்சு போனப்போ வந்துட்டு தலைவர் தான் வந்துட்டு நம்மளாம் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுங்க தனியாக எடுங்க இந்த மாதிரி சொன்னார். நம்ம 3 பேர் நிற்க வச்சுட்டு அப்போ அதே சொன்னார் அவர். நான் இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தேன். பேட்டை குலி ஜெயிலர் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே சார் அது குட் மூமெண்ட். அதுக்கப்புறமேட்டு பர்த்டேன்றனால வந்து பிளஸ் பண்ணிட்டு அங்கே வச்சு ஒரு கேக் கட் பண்ணாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஜெயிலர் 2ல உங்களுக்கு கட் பண்ணி. ஆமாம். சூப்பர் சார். இந்த 2வது விஷயம் பெசில் ஜோசப் பற்றி பேசணும். அவர் நிறைய இடங்கள்ல இப்போ சமீபமாக கொடுத்த இன்டர்வியூமே வந்து உங்கள் பேரையும் நலன் சார் பேரையும் சொல்லி நாளை இயக்குனர் பற்றி சொல்லி அதுதான் என்னை வந்து சினிமாவுக்கு வர வச்சுது. அப்போ தான் ஒரு ரிஸ்க் எடுத்து நான் சினிமாவுக்கு வந்தேன். கார்த்திக் சுப்ராஜ், நலன் குமாரசாமி தான் என்னை வந்து இங்கே வர்றதுக்கு காரணம். பயங்கரமாக உங்கள் 2 பேரையும் பற்றி பேசியிருந்தாங்க. பயங்கர கிரேட்ஃபுல்லாக. இன்னைக்கு அவருக்கு இருக்க ஃபேன் பேஸு குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் அப்படின்றது வந்து ட்ரெமண்டஸாக இருக்குது. அவர் ஆஸ் அ டைரக்டராகவும் ஆஸ் ஆக்டராகவும் அங்கே கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு கூட உங்களுக்கு ஏதாவது? நான் பேசியிருக்கேன். அந்த முன்னல் முறையை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு டொவினோ சார் பேசினேன் நான். படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்கன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு அவர் சொன்னார் அப்போது பேசல்கிட்ட பேசுங்க, ரெஸ்பெக்ட் யுவர் ஒர்க் அலாட் இந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி படம் சூப்பராக அவ்வளோதான் கான்வர்சேஷன் எனக்கு. அதுக்கப்புறம் படம்னா ஆஸ் அ டைரக்டர் ஆல்சோ இஸ் டன் வெரி வெல் அண்ட் ஆக்டராக பயங்கரமாக பண்ணுறாரு. எனக்கு வந்து அந்த ஒரு இந்த படம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜெய் அது நான் பார்த்தேன். எனக்கு எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு அவரோட பாடி லாங்குவேஜ் அந்த இது. அது அண்ட் நவ் என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமர்னா அவருக்கு வருது, ஒரு சீரியஸான ரோலு, ஒரு மாதிரி வில்லனிக்கு எல்லாமே வருது. ஸோ
ஆளும் வந்து ரொம்ப நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு அந்த ஒரு ஸ்டார் அந்த இது இல்லாமல் ஒரு பையன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஆனால் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. ஸோ ஐ திங்க் இஸ் டூயிங் கிரேட் அஸ் an actor and also as a director. I think he was supposed to do one big film like சக்திமானோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பாலிவுட்ல பண்ண வேண்டியது. ஸோ ஐ எம் விஷிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் ஃபிலிம். சூப்பர். ஸோ இந்த காம்பினேஷனில் நாங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஜோஜு சார் சேரும்போது ஒரு விஷயம் நடக்குது. ஸோ உங்கள் டைரக்ஷனில் அவரு நடிச்சார் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும்னு எதிர்பார்ப்பா இருக்கு. கண்டிப்பா. நான் எனக்குமே ரீசெண்டா ஏதோ ஒரு படத்தோட ஒரே ஒரு சீன் மட்டும் பார்த்தேன். பொன்மான் பார்க்கும்போது பயமா நடிக்கிறான்னு தோணுச்சு. ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் வெரி சூன் இல்லை. சூப்பர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட டைமுக்கு. ஸோ ரெட்ரோ பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி. ஸோ படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து நாங்கள் பயங்கர எக்ஸ்பெக்டடாக இருக்கோம். ஐ திங்க் பீப்புள் லைக் த ஃபிலிம் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. நான் பண்ண ஃபிலிம் அப்படின்ற ஜோனில் பார்க்கும்போது ஒரு மோர் மெயின் ஸ்ட்ரீம் இது சொல்லுவேன் நான். அதாவது வந்து ஆஃப்டர் பேட்டை அப்படின்னு சொல்லும் போது வந்து மோர் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம். ஏன்னா நான் வந்து ஆல்வேஸ் ஐ ட்ரை டு ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் தான் நம்ம படம் பண்ணுறோம். பட் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சம்திங் டுவர்ட்ஸ் ஆர்ட் சைடு கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். இதில் வந்து அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாகிறதுனாலும் பட் ஆனால் மோர் ஆஃப் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா மாதிரி நான் பண்ணதில் ஐ திங்க் நான் பேட்டை வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் தலைவர் படம் அது இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபிலிமில் வந்து அந்த இது இருக்குது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மோர் ஆஃப் ஒரு ஃபன் எமோஷன் இதெல்லாம் வச்சு வரும்போது ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி கியூரியஸ் அது வந்து ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னு பார்க்குறதுல. அண்ட் ஐ எம் ஹோப்பிங் எல்லாம் அப்படியே நடக்கும்னு நினைக்கிறேன். படத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்ண காத்திருக்கோம். கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படிங்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு அப்ளாஸ் இருக்க போகுது தியேட்டரில். அதை பார்க்கறதுக்காகவும் வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச் சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.